ஆப்பசைத்த குரங்கை போல் ரஷ்ய விவகாரத்தில் கை நுழைத்துவிட்டு எடுக்கவும் முடியாமல் வைக்கவும் முடியாமல் தவித்து வருகின்றன அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள். போர் நடைபெறுவதற்கு காரணம் ரஷ்யாதான் என்கிற கருத்தை அனைத்து மேற்குலக நாடுகளின் ஊடகங்கள் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகின்றன. நாமும் பெரும்பாலும் அமெரிக்க ஐரோப்பிய ஊடகங்களையே பின்பற்றி வருவதால் மேம்போக்காக பார்க்கும்போது ஒட்டுமொத்த குற்றத்துக்கும் ரஷ்யாதான் காரணம் என்கிற மாய தோற்றம் தெரியும். அதனால்தான் நட்டு வைத்த வேலுக்கு பொட்டு வைத்தது போல் நிமிர்ந்து நிற்கும் நிர்மலா சீதாராமன் என்று கவிதை பாடிய கோடம்பாக்கத்து கவிஞர் வைரமுத்து கூட ஆயுதம் மனிதனின் நாகரிகம், போர் அநாகரிகம், போரை நிறுத்துங்கள் புதின் என்று லேட்டஸ்ட் கவிதையில் முழக்கமிட்டிருந்தார். வைரமுத்துஜியின் கண்களுக்கு தெரியும் ரஷ்யாவின் போர்க்குற்றம் உலக நாடுகளுக்கு தெரியாதா என்ன? உக்ரைன் மீது போர் தொடுத்த குற்றத்துக்காக அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் விதித்து இருக்கின்றன. ரஷ்யாவின் ரிசர்வ் வங்கி உட்பட அந்நாட்டின் பல்வேறு வங்கிகள் முடக்கப்பட்டு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு உள்ளிட்ட அனைத்து பரிவர்த்தனைகளும் ஆன்லைன் வழியாக முடக்கப்பட்டன. பெரியண்ணன் பேரிகா ஒருபடி முன்னேறி சென்று ரஷ்யா தன்னிடம் இருக்கும் டாலர்களை பயன்படுத்த முடியாத நிலைக்கு தடைகளை விதித்தது. மேலும் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்கப் போவதில்லை எனவும் பேரிகா திட்டவட்டமாக அறிவித்தது. செம்மறி ஆடுகளைப் போல் பேரிகாயை பின்பற்றும் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா ஏற்றுமதி செய்யும் கச்சா எண்ணெயைத்தான் பெரும்பாலும் தாங்கள் நம்பி இருக்கிறோம் என்பதை மறந்து ரஷ்யாவிடம் இருந்து பெட்ரோல் மற்றும் இயற்கை எரிவாயு வாங்குவதை குறைத்துக் கொள்வோம் என அறிவித்தன. ஐரோப்பாவுக்கு தேவையான இயற்கை எரிவாயுவில் 40 விழுக்காட்டை ரஷ்யா தான் நிரப்பி வருகிறது என்பதால் பெரியண்ணன் பேரிகாய் போல் செயல்பட முடியாமல் ரஷ்யாவுடன் டாலருக்கு பதில் யூரோவில் கச்சா எண்ணெய் வியாபாரத்தை தொடர்ந்தன ஐரோப்பிய நாடுகள். இதனால் யூரோவை வைத்து ரஷ்யாவால் தன் தேவைகளை சமாளிக்க முடிந்தது. 1000 தான் இருந்தாலும் பெரியண்ணன்களை நம்ப முடியுமா? அதனால்தான் ரஷ்யாவின் நட்பு பட்டியலில் இடம்பெறாத நாடுகள் அனைத்தும் இனி ரஷ்ய கரன்சியான ரூபிளில் பரிவர்த்தனை மேற்கொள்ள வேண்டும் என ஒரே போடாக போட்டு பொளந்து விட்டார் அதிபர் புதின். பெரியண்ணன் பேரிகா பிரிட்டன், ஆஸ்திரேலியா, கனடா, ஐஸ்லாந்து, ஜப்பான், மொனாக்கோ, மாண்டெனெக்ரோ, நியூசிலாந்து, நார்வே, தைவான், சான் மரினோ, சிங்கப்பூர், தென்கொரியா, சுவிட்சர்லாந்து, உக்ரைன் ஆகிய 16 நாடுகளையும் 27 நாடுகளை உள்ளடக்கிய ஐரோப்பிய ஒன்றியத்தையும் தனது நட்பு பட்டியலில் இருந்து நீக்கியிருக்கிறது ரஷ்யா. மேற்கொண்ட நாடுகள் விதித்த பொருளாதார தடைகள், வங்கி முடக்க நடவடிக்கைகளால் ரஷ்ய பொருளாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டு உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள புதின், இனிமேல் டாலர்கள் யூரோவில் பணம் செலுத்துவதை மறந்துவிட்டு ரஷ்ய கரன்சியான ரூபிளில் பணம் செலுத்த பழகிக் கொள்ளுங்கள் என அன்பாக அட்வைஸ் செய்துள்ளார். ரஷ்யாவின் இந்த அறிவிப்பால் ஐரோப்பிய நாடுகளுக்கு தற்போது கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு உள்ளதாக செய்திகள் வெளியாக தொடங்கியுள்ளன. பிரிட்டனில் கேஸ் விலை ஒரே நாளில் 18 விழுக்காடு உயர்ந்துவிட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இனிமேல் ரூபில்தான் பயன்படுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்ட அடுத்த சில மணி நேரங்களில் டாலருக்கு நிகராக 130 ரூபிள் என்று இருந்த ரஷ்ய கரன்சியின் மதிப்பு தற்போது 95 ரூபிளாக உயர்ந்துவிட்டது. இது ரஷ்யாவின் பண மதிப்பை மேலும் மேலும் உயர்த்தும் என பொருளாதார வல்லுநர்கள் கணித்துள்ள நிலையில் அமெரிக்காவின் டாலர் பயன்பாடு உலக நாடுகளில் கணிசமாக சரியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா மீதான ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதார தடைகளால் தற்போது இந்தியாவுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்துள்ளது. ரஷ்யாவிடம் இருந்து தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ய இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதுதான் அந்த நல்ல செய்தி. ரஷ்யாவிடம் இருந்து தள்ளுபடி விலையில் 30 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு இந்தியா ஒப்பந்தம் போட்டுள்ளதாகவும், பேரல் ஒன்றுக்கு டாலர் மதிப்பில் கணக்கிட்டால் $25 வரை ரஷ்யா தள்ளுபடி வழங்க முன்வந்து இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதுவும் டாலர் யூரோவுக்கு மாற்றாக இந்திய ரூபாய் மற்றும் ரஷ்ய ரூபிள் முறையில் வணிகம் செய்ய இரு நாடுகளும் முன்வந்து உள்ளதால் இதை கேட்டு ஒட்டுமொத்த இந்தியர்களும் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். ஆனால் அமெரிக்கா பயங்கர கோபமடைந்து உள்ளது. உக்ரைனுக்கு ஐநாவில் இந்தியா வாக்களிக்காதது மற்றும் எண்ணெய் வாங்குவது ஆகியவற்றை சுட்டிக்காட்டி ரஷ்யாவை கண்டு இந்தியா பயந்து நடுங்குவதாக கமெண்ட் அடித்து உள்ளார்
அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். இதை பற்றியெல்லாம் இந்தியா தற்போது கவலைப்படுவதாக இல்லை. ஏற்கனவே அமெரிக்கா விதித்த பொருளாதார தடை காரணமாக வெனிசுலா மற்றும் ஈரான் நாடுகளிடம் குறைந்த விலையில் எண்ணெய் வாங்கும் வணிகத்தை அநியாயமாக கைவிட்டது இந்தியா. அந்த இழப்பை மனதில் வைத்தே இந்த முறை அமெரிக்காவின் தடையை இந்தியா மதிக்கவில்லை என கூறுகிறார்கள் வல்லுநர்கள். தற்போது அமெரிக்க டாலர் முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க ரஷ்யா எடுக்கும் நடவடிக்கைகள் நல்ல பலன் கொடுக்க தொடங்கியுள்ள நிலையில் எண்ணெய் வளம் அதிகமுள்ள ஐக்கிய அரபு நாடுகள் சில டாலருக்கு பதில் தங்கத்தை வாங்கும் முறையை மேற்கொள்ள முன்வந்திருப்பதும் பெரியண்ணன் அமெரிக்காவை கடும் கோபமடைய செய்துள்ளது. இது மட்டுமா, ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகள் விதித்தவுடன் KFC, மெக்டொனால்ட் முதலிய ஜங்க் ஃபுட் நிறுவனங்கள் கூட ஆமாம் ஆமாம் நாங்களும் ரஷ்யா மீது தடை விதிக்கிறோம் என கடையை மூடிக்கொண்டு ஊருக்கு ஓடின. ஆப்பிள், சாம்சங், ஷெல் பெட்ரோல் என ஏராளமான மேற்குலக கம்பெனிகளும் ஓடின. இவர்கள் ஊரை விட்டு ஓடுவதால் ரஷ்யாவுக்கு என்ன இழப்பு ஏற்பட்டுவிடும் என சாதாரண மக்கள் யோசித்துக் கொண்டிருந்த வேளையில்தான் ஒரு உண்மை புதின் மூலம் உலகுக்கு புரிய வந்தது. ஓடியவர்கள் யாரும் சும்மா ஓடவில்லை. ஜங்க் ஃபுட் மன்னன் மெக்டொனால்ட் மட்டும் 1000 கோடி டாலர் மதிப்புள்ள சொத்துக்களை ரஷ்யாவில் விட்டுவிட்டு ஓடியதாகவும், நம்ம ஊரில் 1 லிட்டர் பெட்ரோலை 5 ரூபாய் கூடுதல் விலைக்கு விற்கும் ஷெல் பெட்ரோல் நிறுவனம் 400 கோடி டாலர் சொத்துக்களை விட்டுவிட்டு ஓடியதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்தியா உட்பட உலக நாடுகள் முழுவதும் கடன் அட்டை பரிவர்த்தனை மேற்கொள்ளும் விசா மற்றும் மாஸ்டர் கார்டு நிறுவனங்கள் ரஷ்யாவில் தங்களது பரிவர்த்தனையை நிறுத்துவதாக அறிவித்தார்கள் அல்லவா? அதற்கு அன்பு பரிசு அளிக்கும் விதமாக ரஷ்ய வங்கிகள் மேலை நாட்டு வங்கிகளுக்கு கொடுக்க வேண்டிய 12,000 கோடி டாலர் திருப்பி தரப்படாது என அறிவித்து உள்ளார் புதின். இது மட்டுமா, ரஷ்யாவில் 500க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு விமானங்கள் நிற்கின்றனவாம். ஐரோப்பியன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான இவற்றை திருப்பி அனுப்ப போவதில்லை எனவும், ரஷ்யாவுக்கு தடை விதித்த நிறுவனங்களின் சொத்துக்கள் அனைத்தும் நாட்டுடைமை ஆக்கப்படும் எனவும் ஆப்பு வைத்து உள்ளார் புதின். இதனால் பல்வேறு ஐரோப்பிய நிறுவனங்கள் திவாலாக கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவுக்கு ரஷ்யா வைத்த ஆப்புகளிலேயே அண்டவெளியில் புதின் வைத்த ஆப்புதான் மிக பெரிய ஆப்பு. சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்காவுடன் உள்ள விண்வெளி ஆராய்ச்சி உறவை முறித்துக் கொள்வதாக அறிவித்தார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின். இது லேசுப்பட்ட அறிவிப்பு அல்ல. 2021 நவம்பர் மாதம் விண்வெளியில் நிறுத்தப்பட்டிருந்த தங்களது செயற்கைக்கோள் ஒன்றை ரஷ்யாவில் இருந்தபடி உண்டிகோல் வைத்து தகர்த்தெறிந்தார் புதின். இதை கண்டு அமெரிக்கா ஆடி போய் நின்றது. ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்குவதற்கு முன்பு விளாடிமிர் புதின் ஜோ பைடன் சந்திப்பின் போது ரஷ்ய ஹேக்கர்ஸ் பயங்கரமான சைபர் அட்டாக்குகளில் ஈடுபடுகிறார்கள் எனவும், உங்களிடம் 16 விஷயங்களை பட்டியலிடுகிறேன், இதன் மீது தாக்குதல் நடைபெறாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் பொறுப்பு என கேட்டுக்கொண்டாராம் ஜோ பைடன். அந்த 16 விஷயங்களை நினைத்து ஏண்டா சொன்னோம் என இப்போது தலையில் அடித்துக் கொள்கிறாராம். ட்ரம்ப் ஆட்சி காலத்தின் போது அமெரிக்க அதிபர் தேர்தலை நடத்தியதே ரஷ்யாதான் என குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் பைடன் பட்டியலிட்ட 16 விஷயங்களை அடித்து தூக்குவதெல்லாம் ரஷ்யாவுக்கு ஜுஜுபி என்கிறார்கள் ஹேக்கர்கள். இது மட்டுமல்ல, விண்வெளியில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் அமெரிக்க சேட்டலைட்டுகளை ரஷ்யா செயலிழக்க வைத்துவிட்டால் அந்த நாடு உலக வல்லரசு பட்டியலிலிருந்து 200 ஆண்டுகள் பின்னோக்கி போய்விடும் என எச்சரிக்கிறார்கள் விஞ்ஞானிகள். உலகில் தற்போது அமெரிக்கா, பிரிட்டன், ரஷ்யா, பிரான்ஸ், சீனா, இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல் மற்றும் வடகொரியா ஆகிய 9 நாடுகளிடம் அணு ஆயுதங்கள் உள்ளன. அணு ஆயுதங்கள் குறித்து எந்த ஒரு நாடும் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை என்கிற போதும், ஸ்வீடனை மையமாக கொண்டு செயல்படும் ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அளித்துள்ள ஆய்வறிக்கையின்படி 2020ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் மேற்கூறிய 9 நாடுகளிடம் ஏறத்தாழ 13,400 அணு ஆயுதங்கள் இருந்தனவாம். இவற்றில் பெரும்பாலானவை அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிடம் உள்ள நிலையில் 2020ஆம் ஆண்டில் அமெரிக்காவிடம் 5,800 அணு ஆயுதங்களும் ரஷ்யாவிடம் 6,375 அணு ஆயுதங்களும் இருக்கும் என ஸ்டாக்ஹோம் இன்ஸ்டிடியூட் தெரிவித்துள்ளது. ஆக இதிலும் ரஷ்யாவின் கையே ஓங்கியுள்ளது.
அமெரிக்க ராணுவம் மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பத்தோடு ஒப்பிடும்போது ரஷ்யா மிகவும் சக்தி வாய்ந்த நாடாக திகழ்கிறது என கூறியுள்ளது அமெரிக்காவின் கென்னன் இன்ஸ்டிடியூட். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பதுடன் எந்த ஒரு சர்வாதிகாரியும் சரித்திரத்தில் வென்றதில்லை என்பதையும் பெரியண்ணன் பேரிக்கா உணரும் காலம் வந்துவிட்டதாகவே கருத முடிகிறது. இத்தனை கலேபரங்களுக்கு மத்தியில் முன்னாள் காமெடி நடிகர் ஒருவர் போலந்தில் பாதுகாப்பாக பதுங்கிக் கொண்டு எங்கள் உயிர் போனாலும் கடைசி வரை போராடுவோம், சரணடையும் பேச்சுக்கே இடமில்லை என நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக செல்ஃபி வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார். பாவம், அவருக்கு ஓட்டு போட்ட உக்ரைன் மக்கள்.